Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உணர்வு பெருகிட, உயர்வு அடைந்திட, உண்மை வழி செல்லும் வாழ்வும் ஆலயம். ஆலயம் 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 ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியான முறையில் கொண்டாட நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்கள் இவற்றையெல்லாம் நாம் நினைத்து பார்த்து இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, புனிதர் அனைவரின் மன உறுதியானவரை, மறைசாட்சியரான பால்மீகியையும் அவருடைய தோழர்களையும் சிலுவை வழியாக நிலை வாழ்வுக்கு அழைத்து கொள்ள திருவுளமானீரே. இவ்வாறு அவர்களின் பரிந்துரையால் நாங்கள் அறிக்கையிடும் நம்பிக்கையை இறுதி மூச்சு வரை உறுதியாக பற்றிக்கொள்ள அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பு இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12. இறைத்திருவசனங்கள் 18, 19 மற்றும் 21 தொடங்கி 24 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் வந்து சேர்ந்திருப்பது தொட்டு உணரக்கூடிய தீப்பற்றி எரிகின்ற இருள் சூழ்ந்த மந்தாரமான சுழல் காற்று வீசுகின்ற சீயோன் மலை அல்ல. அங்கு எக்காலம் முழங்கிற்று.
பேசும் குரல் ஒன்று கேட்டது. அக்குரலை கேட்டவர்கள் அதற்கு மேல் தங்களோடு அது ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார்கள். நான் அஞ்சி நடுங்குகிறேன் என்று மோசேயே சொல்லும் அளவுக்கு அக்காட்சி அச்சம் விளைவித்தது. ஆனால் நீங்கள் வந்து சேர்ந்திருக்கும் சீயோன் மலை, வாழும் கடவுளின் நகர், விண்ணக எருசலேம், அதனை பலாயிரக்கணக்கான வானதூதர்கள் சூழ்ந்துள்ளனர். விண்ணகத்தில் பெயர் எழுதப்பட்டுள்ள தலைப்பெயரானவர்களின் திருச்சபை விழா கூட்டமென அங்கே கூடியுள்ளது. நிறைவு பெற்ற நேர்மையாளர்களோடு சேர்ந்து அனைவரும் நடுவரான கடவுள் முன்னிலையிலும் புதியதோர் உடன்படிக்கையின் இணைப்பாளராகிய இயேசுவின் முன்னிலையிலும் நிற்கிறார்கள். ஆபேலின் இரத்தத்தை போலன்றி சிறந்த முறையில் குரல் எழுப்பும் இயேசுவின் இரத்தத்தினால் தெளிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 48. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. உமது கோவிலில் ஆண்டவரே, உம் பேரன்பை நினைத்து உருகினோம். உமது கோவிலில் ஆண்டவரே, உம் பேரன்பை நினைத்து உருகினோம். உமது கோவிலில் ஆண்டவரே, உம் பேரன்பை நினைத்து உருகினோம். ஆண்டவர் மாண்பு மிக்கவர், நம் கடவுளின் நகரில் அவரது திருமலையில் மிகுந்த புகழுக்கு உரியவர். தொலைவடக்கில் திகழும் சீயோன் மலை அனைத்தும் உலகிற்கும் மகிழ்ச்சியாய் இளங்குகின்றது. உமது கோவிலில் ஆண்டவரே, உம் பேரன்பை நினைத்து உருகினோம். மாவேந்தரின் நகரும் அதுவே, அதன் அரண்மனைகளில் கடவுள் வீற்றிருந்து தம்மை அதன் கோட்டை என காட்டியுள்ளார். கேள்விப்பட்டவாறே நேரில் யாம் கண்டோம். உமது கோவிலில் ஆண்டவரே, உம் பேரன்பை நினைத்து உருகினோம். படைகளின் ஆண்டவரது நகரில், ஆம் கடவுளின் நகரினில் கண்டோம். கடவுள் அந்நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். கடவுளே, உமது கோவிலின் நடுவில் உம் பேரன்பை நினைத்து உருகினோம். உமது கோவிலில் ஆண்டவரே, உம்
அல்லேலூயா 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 அல்லேலூயா. காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க்கு எழுதிய நற்செய்தி அலகு 6 இறை சொற்றொடர் 7-13 வரை. அக்காலத்தில் இயேசு 12 தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவராக அனுப்பத் தொடங்கினார். அவர்களுக்கு தீய ஆவிகள் மீது அதிகாரமும் அளித்தார். மேலும் பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு, பை, இடைக்கச்சையில் செப்பு காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஆனால் மிதியடி போட்டுக்கொள்ளலாம். அணிந்திருக்கும் அங்கி ஒன்றே போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். மேலும் அவர், நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டிற்குள் சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டிலேயே தங்கியிருங்கள். உங்களை எந்த ஊராவது ஏற்றுக்கொள்ளாமலோ உங்களுக்கு செவி சாய்க்காமலோ போனால் அங்கிருந்து வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்று அவர்களுக்கு கூறினார். அப்படியே அவர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனம் மாற வேண்டும் என்று பறைசாற்றினார்கள். பல பேய்களை ஓட்டினார்கள். உடல் நலமற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமானவர்களே, இன்றைய இறைவழிபாட்டு வாசகங்கள் சிறப்பாக இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 12 அனுப்புவதை நாம் பார்க்கின்றோம். அன்புமிக்கவர்களே, இந்த 12 அனுப்புதல் என்பது ஆண்டவருடைய அந்த நற்செய்தியை அகிலமெங்கும் பறைசாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த 12 எப்படிப்பட்டவர்களாக மாற வேண்டும் என்பதையும் கூட நாம் பல வேளைகளில் பல்வேறு நிலையில் நாம் சிந்தித்திருக்கின்றோம். அன்பானவர்களே, நாமும் ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அவர் பணி செய்ய நாம் முன் வரக்கூடியவர்களாக, ஆயத்தம் உள்ளவர்களாக நம்மை நாமே எல்லா நிலையிலும் தகுதிப்படுத்தி கொள்ள இந்த நாளில் அருள் வேண்டுவோம். சிறப்பாக பல வேளைகளில் நாம் பக்தர்களாக இருக்கிறோமா, சீடர்களாக இருக்கிறோமா என்பதையும் நாம் சற்று சிந்தித்து சீர்தூக்கி பார்க்க வேண்டியது இன்றைய நாளில் கடமையாகவும் அவசியமாக இருக்கிறது. நாம் பக்தர்களா சீடர்களா என்றால் பல வேளைகளில் நாம் வெறுமனே பக்தர்களாக இருக்கின்றோம். ஆண்டவர் எனக்கு அத்தகைய ஆற்றலை தர வேண்டும், ஆண்டவர் என்னுடைய நோய் நொடிகளிலிருந்து குணமாக்க வேண்டும், ஆண்டவர் எனக்கு அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்று நாம் கேட்கிறோமே தவிர, ஒரு சீடராக நான் ஆண்டவருக்கு என்ன செய்ய போகிறேன் என்ற அந்த கேள்வியை இந்த நாளில் நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை அழைத்து எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை மிக அருமையாக பட்டியலிடக்கூடியவராக இருக்கின்றார். உணவு, பை தவிர மற்ற இடங்களில் எதுவும் சேர்க்கக்கூடாது. பற்றற்ற வாழ்வே தானே ஒரு மிகப்பெரிய ஒரு சீடத்துவ வாழ்விற்கான ஒரு அடித்தளமாக இருக்கிறது என்பதை இன்றைய நாளில் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். ஆக அன்புமிக்கவர்களே, ஒரு நல்ல சீடர்களாக வாழ்வதற்கான ஆண்டவரிடமிருந்து அருளை நாம் நிறைவாக பெற வேண்டுமென்றால் நாமும் இந்த பற்றற்ற வாழ்வை வாழ இன்றைய நாளில் அருள் வேண்டுவோம். இந்த நாளில் கூட மேலுமாக இந்த நற்செய்தி அறிவிப்பு என்பது ஒரு சீடராக இருப்பது என்பது வெறுமனே ஒரு நபரை மட்டும் இல்லை, மாறாக அங்கே சீடர்களை இருவராக அனுப்புவதை நாம் பார்க்கின்றோம்.
தொடக்க நூலிலிருந்தும் சரி, இந்த திரு விவிலியம் கூட இந்த நற்செய்தி அறிவிப்பு என்பது அல்லது கடவுளுடைய வார்த்தையை எடுத்துரைத்தல் என்பது ஒரு சார்ந்தது மட்டுமல்ல. ஏதோ கடவுள் மட்டும் நானே இறங்கி வந்து இந்த மக்களை நான் திருத்துவேன் என்று அவர் நினைக்கவில்லை. மாறாக பல இறைவாக்கினர்களை அழைத்தார். அதே போல் அதே பாணியில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் தன்னால் இயன்றளவு நிச்சயமாக நற்செய்தி அறிவித்திருக்க முடியும். எதற்காக இந்த சீடர்களை அவர் தேர்ந்தெடுக்க வேண்டும்? அன்பானவர்களே, இந்த நற்செய்தியும் இந்த ஆண்டவருடைய வாக்கை எடுத்துரைத்தல் என்பது ஒரு பணியை மட்டுமல்ல. பல வேளைகளில் பங்கு தளங்களை நாம் பார்த்தோம் என்றால் அருட்பணியாளர் மட்டும்தான் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று பலர் நினைத்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த நற்செய்தி அறிவிப்பனை எப்பொழுது இருவர் இணைந்து சேர்கிறார்களோ அங்கே வெற்றியையும் காண்பதை நாம் பார்க்கின்றோம். எங்களுடைய குருமண வாழ்வில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களையும் இந்த வீக்கெண்ட் மினிஸ்ட்ரி என்று சொல்லும் பொழுது எங்களையும் இருவராக அனுப்புவார்கள். நாங்கள் கூட ஒரு பல வேளைகளில் கேட்டிருக்கிறோம். இந்த இருவராக அனுப்புவதற்கான காரணம் என்று நான் பார்த்த பொழுது அங்கே ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். அங்கே ஒரே ஒரு கருத்தோடு நாங்கள் செல்வோம். பன்று நாங்கள் இந்த தளத்திற்கு செல்கிறோம், இங்கு இதை செய்ய வேண்டும், பிள்ளைகளுக்கு மறைக்கல்வி எடுக்க வேண்டும், பாடங்களை எடுக்க வேண்டும், வீடுகளை சந்திக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் மட்டுமே எங்களோடு இருக்கும். வாரம் முழுவதும் நாங்கள் பல பாடங்களை படித்தாலும் கூட அந்த வார இறுதியில் நாங்கள் அந்த களப்பணிக்கு செல்கின்ற பொழுது ஒரு வகையான சந்தோஷமும் ஒரு வகையான ஆற்றலையும் நாங்கள் பெறுவதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். அப்படிப்பட்ட நிலையில் எங்கே அருள் பணியாளர்களும் மக்களும் இணைந்து அந்த நற்செய்தியை அறிவிக்கிறார்களோ அங்கே நிச்சயமான அதனுடைய ஆற்றல், அதனுடைய வீரியம் மிக அதிகமாக இருக்கும் என்பதை இன்றைய நாளில் நாம் உணரவும் அழைக்கப்படுகின்றோம். ஆக ஒரு சீடத்துவ வாழ்வு என்பது பற்றற்ற வாழ்வு வாழ வேண்டும் என்பதாக இருந்தாலும் கூட அந்த நற்செய்தி அறிவிப்பு பணி என்பது ஒரு சார் மட்டுமல்ல, இருவரும் இணைந்து செய்ய வேண்டும். மக்களும் அருள் பணியாளர்களும் அருள் சகோதரிகளும் இணைந்து செய்கின்ற பொழுது அங்கே நிச்சயமாக இறைவனுடைய உடனிருப்பை, இறைவனுடைய ஆசிரை நாம் நிறைவாக காண முடியும். இதைத்தானே நாம் மற்ற நற்செய்தியும் கூட வாசிக்கிறோம். எங்கே 2-3 பேர் என் பெயரால் ஒன்றாக கூடியிருக்கிறார்களோ அங்கே நான் இருப்பேன் என்ற அந்த வார்த்தைக்கு ஏற்றார் போல தொடர்ந்து நாமும் இறை ஆட்சியை இந்த மண்ணில் பரப்ப இருவராக இணைந்து நற்செய்தி அறிவிக்க அருள் வேண்டி இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். இறை ஆசீர் பெறுவோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். இதுவே காணிக்கை, இதுவே காணிக்கை, இதுவே காணிக்கை, இதுவே காணிக்கை. அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை தூயவரான தந்தையே, புனித மறைசாட்சியர் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை கனிவாய் ஏற்றருளும். உமது பெயரை அறிவிப்பதில் அடியார்களாகிய நாங்களும் தொடர்ந்து நிலை நிற்கக்கூடிய ஆற்றலை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித பால்மிக்கி மற்றும் அவருடைய தோழர்கள்
உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்க அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார்கள். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழச் செய்கின்றேன். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் நாயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் திரு விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, உமது புனித மறைசாட்சியரின் வாழ்வில் சிலுவையின் மறைபொருளை வியத்தகு வகையில் ஒளிரச் செய்தீரே. அதனால் இத்திருப்பலியின் வழியாக நாங்கள் வலுப்பெற்று கிறிஸ்துவோடு உண்மையாகவே இணைந்திருக்கவும் திரு அவையின் அனைவரின் மீட்புக்காக உழைக்கவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. போற்றி போற்றி பாடுதி, புகழ்ந்து ஏத்தி பாடுதி, ஆண்டவரே நெஞ்சம் பாடுதி. என்னை கண்ணோக்கினார், வாழ்வை பொன்னாக்கினார். என்னை கண்ணோக்கினார், வாழ்வை பொன்னாக்கினார். அந்த மீட்பரிலே மகிழ்ந்து பாடுதே பாடுதே. போற்றி போற்றி பாடுதே, புகழ்ந்து ஏத்தி பாடுதே, ஆண்டவரே நெஞ்சம் பாடுதே.
உலகம் ஒதுக்கிய என்னை உறவாய் கொண்டார், விலை மதிப்பில்லா பேறுகள் எனக்கு அளித்தார். உலகம் ஒதுக்கிய என்னை உறவாய் கொண்டார், விலை மதிப்பில்லா பேறுகள் எனக்கு அளித்தார். தலைமுறையெல்லாம் என்னை வாழ்த்திடுமே, தலைமுறையெல்லாம் என்னை வாழ்த்திடுமே. தலைவனவர் திருநாமம் புனிதமாமே, தலைவனவர் திருநாமம் புனிதமாமே. போற்றி போற்றி பாடுதே, புகழ்ந்தீத்தி பாடுதே, ஆண்டவரை நெஞ்சம் பாடுதே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாற்றியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.